ஹலோ மக்களே, 55 எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல லூஃபி வாரான், பார்த்தா ஆபிஸ்னு ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டான். பார்த்தா அந்த பொண்ணை தேடி நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும், அதை தேடி தான் வராங்க. பார்த்தா அந்த பொண்ணை காப்பாத்திட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. பார்த்தா காம்பல்ட்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் மாட்டிட்டாங்க. நம்ம காம்பல்ட்ல மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன இடம்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த காம்பல்ட்டுங்கிறது என்ன மாதிரி இடம்னா, எந்த காத்து எதுவுமே அடிக்காடா, நம்ம இங்கே ஸ்டக் ஆகிக்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காவா. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னதான் நீ சொல்ல வரன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. உடனே பார்த்தா ஏதோ கப்பலே ஆடுது, என்ன எர்த்துக்கு வைக்க எது வந்துருச்சான்னு சொல்லிட்டு நம்ம கப்பல் இனிமேல் மூவ் ஆகாதுடா, அதனால பெடலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம கப்பல் இங்க இருந்து பெடல் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி. ஒரு செயில் போட்டு நம்ம எதுக்கு இங்க பெடல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜோரா கட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம இங்க இருந்து வெளியே போனோம்னா நேவிட்ட மாட்டிக்கிடுவோம், நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். இங்க இருந்தோம்னா பெரிய பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. உன்னை லூஃபி சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏன் இங்க அமைதியத்தானே இருக்கு, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்துட்டு போவோம்னு சொல்றான் லூஃபி. நான் அப்புறம் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன்டா, முதல்ல இங்க இருந்து நம்ம நகண்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்காவா. நான் சொன்னதை மட்டும் கேளுங்கன்னு சொல்றான் நாமி. நம்ம இங்க இருந்து மூவ் பண்ணா கிராண்ட் லைன் குள்ள நுழைஞ்சிடலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. சரிடா, உங்களுக்கு சொல்லணும் அவ்வளவுதானே, நான் சொல்ல ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு மேப்பை விரிக்கா. இதை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ரெண்டு பச்சை ஏரியாக்கு அடுத்து நடுவுல தாண்டா அந்த கிராண்ட் லைனே இருக்கு. அந்த ரெண்டு பச்சை ஏரியா பிறந்தா காம்பல்ட்னு சொல்றான். இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது காம்பல்ட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க கரண்டும் கிடையாது, காத்து அடிக்காடா. ஆனா இந்த இடத்துல எதுவுமே செய்யாதனால இந்த இடமே அமைதியாவே இருக்கும்டா. ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு என்னனாலும் நடக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காவா. அந்த வயசானவர் இந்த இடத்த பத்தி தான் பேசினாரான்னு சொல்லிட்டு சாஞ்சி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் அமைதியா இருக்குமான்னு சொல்லிட்டு. இங்க இருந்து வெயிட் பண்ணி பார்க்க கூடாது, காத்து கண்டிப்பா அடிக்கும், இங்க இருந்து நகண்டலாம்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. இந்த இடத்துல கண்டிப்பா ஒண்ணுமே அடிக்காடா, நம்ம இங்க இருந்துகிட்டே இருந்தா நம்மளுக்கு டேஞ்சரஸ் தாண்டா மிஞ்சும், நம்ம மாட்டிக்கிட்டோம் பெரிய பிரச்சனையா போயிரும் சொல்லிட்டு இருக்கா. சடனா பார்த்தா கப்பலே ஆட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒண்ணு எல்லாமே வெடிச்சுக்கிட்டு வெளியே வருது. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, என்னடா வருதுன்னு சொல்லிட்டு. பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து சீ டிராகன்ஸா வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு மிரண்டுட்டானுங்க. ஏகப்பட்ட பாம்பு என்னெல்லாம வந்துகிட்டு இருக்கு. இங்க எல்லாமே சீ கிங்ஸ் இருக்குண்டா, இதுட்ட நம்ம சிக்கும் நம்ம கதை முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. இதுக்கு இன்னொரு பேர் காம்பல்ட்னு பேரை வச்சதே இதான்டா, இங்க அமைதியாவும் இருக்கும், ஏகப்பட்ட கிரீச்சர் வாழும் சொல்லிட்டு இருக்கா நாமி. நம்ம இங்க என்னதான் பண்ணன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் யாருமே மூவ் பண்ணாதீங்கடா, நம்ம மூவ் பண்ணாமல இருந்தாலே அதுகளே பெயரும், அதுக்கப்புறம் நம்ம பெடல் பண்ணி பெயர்லாம்னு சொல்லிட்டு இருக்கா ஜோரோ. ஆனா அவன் தலைமையில அப்படி ஒண்ணு இருந்ததே தெரியாம இருக்கு. ஆனா அதுக்குள்ள ஒரு தவளை பாத்துருச்சு, அது பாஞ்சு உங்களை கடிச்சு திங்கலான்னு வருது. பார்த்தா ஆபிஸ் உள்ள போய் உள்ள போறா. இருந்தாலும் நம்ம லூஃபி கையை ஸ்ட்ரெச் பண்ணி காப்பாத்திட்டான் அவளை. ஆபிஸ் ஷாக் ஆகுறா, நம்ம எப்படிடா தப்பிச்சுன்னு சொல்லிட்டு. பார்த்தா லூஃபி தூக்கி போடுறான். என்னடா இவன் கை ஸ்ட்ரெச் ஆக சொல்லிட்டு முழிக்கிறாவா. நீ டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. அவனும் ஆமான்னு சொல்றான். என்னை அங்க கொண்டு இறக்கி விடுன்னு சொல்லிட்டு இருக்காவா. சரின்னு சொல்லிட்டு லூஃபி வேகமா போய்கிட்டு இருக்கான். என்னடா பண்ற லூஃபின்னு சொல்லிட்டு நாமி கேக்குறா. நான் அந்த பொண்ணு பண்ண சொன்னா அதை தான் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ஆபிஸ் பாஞ்சு போறா. பாஞ்சு போயிட்டு ஏதோ ஒண்ணு போய் எடுத்துட்டு வரா. பார்த்தா அந்த சீ கிங்கோட முடி எடுத்துட்டு வந்துட்டாவா. இது மூக்குள்ள உள்ள முடின்னு சொல்றாங்க. பார்த்தா மூக்குள்ள முடி எடுத்துன்னு அது கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. இது இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு மிரண்டுட்டாங்க அவங்க. ஆனா அது உதறணும்னு இவங்க கப்பலே பாஞ்சு போய்கிட்டு இருக்கு. டே நம்ம பறந்து போறோம்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க பாஞ்சு வராங்க. ஒரு வழியா பார்த்தா காம்பல்ட்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்பாடா நம்ம வந்த இடத்துக்கே வந்துட்டோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. யாரு இல்லடா, நேவிட்டு இருந்து நம்ம தப்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு. ஆபிஸ் வேற லெவல் பண்ணிட்டாடா, நம்ம இடத்த விட்டு கிளம்புங்கடா, வாங்கடா வார்ஷிப் ஐஸ்லாண்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு வேக வேகமா போய்கிட்டு இருக்காங்க அவங்க. போய்கிட்டே இருக்காங்க. சடனா பார்த்தாங்க எல்லாம் ஃபாகா வருது, புகமூட்டமாகுது. ஆபிஸ் உன்னோட ஊர் எந்த திசையில இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. நாமி சொல்றா, டே இதே திசையில போனோம்னா கண்டிப்பா அந்த ஊரை நம்ம பாத்துறான்னு சொல்லிட்டு இருக்காவா. நாமி நீ இவ்வளவு கான்பிடண்டா இருக்க பார்த்தா சூப்பரா இருக்குன்னு சொல்றா சாஞ்சி. பார்த்தா ஆபிஸ் கை நீட்டு தான் அந்தாதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா, டேய் அது ஏதோ ஒரு போட்டு மாதிரி இருக்குடா, அதை நல்லா பாருங்க, ஒரு வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதாண்டா வார்ஷிப் ஐஸ்லாண்டு, பாக்க வார்ஷிப் மாதிரியே இருக்கு பாருன்னு சொல்லிட்டு இருக்க ஆபிஸ். உன்னை லூஃபி கூர்ந்து பக்கம் ஆமா இருட்டுல இருந்து பாக்கல அது அப்படித்தான் இருக்குன்னு சொல்றான் அவன். பார்த்தா அவங்க கரையை ஒதுங்க வராங்க. பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் பாத்துட்டாங்க. டேய் ஒரு பைரட் ஷிப் நம்ம ஊரை நோக்கி வருடா, எல்லாரும் தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தலையில கூலாவ தான் கவுத்தி இருக்காங்க. எல்லாருமே வித்தியாசமா இருக்காங்க. பைரட்ஸ் தாக்க தயாரா இருக்காங்க. அவங்க படிய போட்டு இறங்க போறாங்க. பார்த்தா ஆபிஸ் வந்துட்டா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆபிஸ் நீ என்ன பைரட் ஷிப்ல வரன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஊர் மக்கள்லாம். லூஃபி இறங்கி நின்று இருக்கான். டே உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இங்க பிபிக்யூ ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். கேட்டோன்னு செதறிட்டாங்க அவங்க. என்னடா கேள்வின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க மக்கள்லாம். கவலைப்படாதீங்க, இவங்க எல்லாம் நல்ல பைரட்ஸ் சொல்ற ஆபிஸ். பைரட்ஸ்ல என்ன நல்ல பைரட்ஸ் ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ எப்படி நேவிட்டு இருந்து தப்பிச்சேன்னு சொல்லிட்டு. ஆமா நான் நேவிட்டு இருந்து ஒரு வழியே தப்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் என்னை காப்பாத்தினதே இந்த லூஃபி தான் சொல்லிக்கிட்டு இருக்காவா. இப்போ ஒன்ன தேடி திரும்பி நேவிஸ் இங்க வந்துருவாங்களே, நீங்க இருக்குது ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இப்ப எங்க தான் போனேன்னு சொல்லிட்டு ஆபிஸ் கேட்டுக்கிட்டு இருக்கா. நாங்க அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எங்களுக்கே தெரியலன்னு சொல்றாங்க மக்கள்லாம். பைரட்ஸ் தானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள். ஆமா நாங்கெல்லாம் நல்ல பைரட்ஸ் சொல்றான் உசப். என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா
பார்த்தா ஒரு தாத்தா வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. யாருன்னா அந்த தாத்தான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. கிராண்ட்பா பொக்குடன் சொல்லிட்டு பாஞ்சு ஓடி வராவா. பார்த்தா அந்த தாத்தாவோட பேத்தி தான் இவான்னு நினைக்கிறேன். பீஸா காப்பாத்துக்கு ரொம்ப நன்றி, என் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு வெல்கம் பார்ட்டி வைக்கன்னு சொல்றாரு அவரு. பிபிக்கு பார்பிக்கு உண்டான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் இங்க கிடையாது, ஆனா எங்க தாத்தா போர்க் பன்ஸ் போட்டு தருவாரு, அது நல்லா இருக்கும்னு சொல்றாவா. ஏறின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. பார்த்தா கப்பல் அங்கேயே விட்டு போய்கிட்டே இருக்காங்க அவங்க. இதுல ஒரு பக்கம் நேவி கப்பல் வந்துகிட்டு இருக்காங்க. அதான் பிரான்ச் 8. பார்த்தா அப்படி மூவ் ஆகி வராங்க. பார்த்தா ஆபீஸோட ஊருக்கே வந்துட்டாங்க அவங்க. பார்த்தா அவனுக்கு லூஃபி இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அவனு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த எரி கப்பலை காட்டுறாங்க. உடனே அங்க உள்ள கேப்டன் சொல்லிக்கிட்டு இருக்கான், டே அவங்க காம்பல்ட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க, அப்பனா அவங்க திரும்பி வர மாட்டாங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான் எரிக். இப்ப நீ வார்ஷிப் ஐஸ்லாண்டுக்கு போ, அந்த பொண்ணு போய் புடிச்சிட்டுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அப்பனா அவ காம்பல்ட்டை விட்டு தப்ஷாலான்னு சொல்லிட்டு எரிக் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா தாத்தாவை கட்டுறாங்க. பார்த்தா ஒரு பன்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ரெடி ஆயிருச்சு, கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஓல்டு பண்ணாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் தான், 4 to 5 மணி நேரம் சொல்றாரு. 4 to 5 மணி நேரமானு செதறிட்டானுங்க. அதுக்கப்புறம் வீட்டுல வந்து உட்காந்துருக்கானுங்க அவனுக்கு. நாமிக்கா ஆபீஸ் அவங்க எல்லாம் தேடி வராங்க. எதுக்கு தேடி வராங்கன்னு தெரியுமா தாத்தான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. நாமி ஏதோ மறைக்க நினைக்கிறீங்க, அதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஒரு ஐடியா கிடையாது சொல்லிட்டு அவர் மனுப்பிக்கிட்டே இருக்காரு. அவர் எதுவுமே சொல்ல மாட்டேக்காரு. ஓல்டு லெஜெண்ட் இருந்தாங்க, அது மட்டும் தான் அந்த ஐலாண்ட்ல பெரிய விஷயம். ஆனா அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. உள்ள போற கதை வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சமயத்துல மில்லினியல் டிராகன்ஸ் அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாமே போயிட்டாங்க. டிராகன்ஸ் எல்லாம் பார்த்து நாங்க என்ன சொல்லணும்னா டிராகனைட்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா. ஆமா நேவி எதுக்கு இதெல்லாம் தேடி வராங்கன்னு சொல்லிட்டு உசப் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த டிராகன்ஸ் பத்தி ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமா, அதுல உள்ள எலிக்சர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இவங்க பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா. ஆனா தாத்தா கதையை சொல்ல ஆரம்பிக்காரு. பார்த்தா என்னென்ன கதலாம சொல்லிட்டு இருக்காரு. இதுல ஒரு பக்கம் ஆபீஸ் அப்படி ஒளிஞ்சு போய்கிட்டே இருக்கா. லூஃபி பாக்கான், இவது கூட இறங்கி போறான்னு சொல்லிட்டு ஒன்னு டிராகனை பத்தி சொல்ல ஆரம்பிக்காரு. போகு ஹோட்டான்ஸ், போகு டாட்டான்ஸ், போகு டாட்டான்ஸ் சொல்லிட்டு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. தாத்தா சொன்ன கதையெல்லாம் மதிக்கமா அவருக்கு போய்கிட்டே இருக்கா. பார்த்தா ரொம்ப நேரமா கதை சொல்றாரு உங்களுக்கு தாத்தா. அவங்க தூங்கிரே செஞ்சுட்டாங்க பாதி பேர். ஒரு கிங்கா தாண்டி தாண்டி கதை போய்கிட்டே இருக்கு. பார்த்தா என்ன நடக்குனே தெரியல. அங்க 65வது கிங்க தாண்டி போய்கிட்டு இருக்காரு. லூஃபி அப்படி தூக்கத்துல எஞ்சி வெளியே போறான். யாரு இருக்காங்களான்னு பாக்கான். பார்த்தா யாரு இல்ல. பார்த்தா பண்ண தேடி போய்கிட்டு இருக்கான். கொஞ்சம் பொறுங்க கிராண்ட்பா ரியோ, நான் இந்த வந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா பண்ணெல்லாம் தூக்கி போட்டு ஒரு கவர்ல எடுத்துக்கிட்டு இருக்கா. லூஃபி அப்படி தூக்கத்துல வந்துகிட்டு இருக்கான். இப்ப நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்னுகிட்டு இருக்கா. ஆனா அவன் தூக்கத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கான். இங்கதான் இருக்கு நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு அப்படி பொடி நடைய நடந்து வந்துகிட்டு இருக்கான். நடந்து வந்துட்டு அப்படியே சாஞ்சிட்டான். பார்த்தா அவன் தூங்கிட்டான். எனக்கு அந்த பண்ணு வேணும்னு சொல்லிட்டு தாத்தாவோ அவர் கதை நிப்பாட்டே மாட்டுக்காரு. அவர் ஏகப்பட்ட கிங்க சொல்லிக்கிட்டே இருக்காரு. பார்த்தா ஆளுக்கு டென்ஷன் ஆயிட்டாங்க. ஒவ்வொரு ஆளாக விலகி போய்கிட்டே இருக்காங்க. எங்க போற நாமின்னு சொல்லிட்டு உசப் கேக்குறான். நான் லூஃபியை தேடி போயிட்டு வரேன், அவனை கண்டுபிடிச்சு கூட்டு வரேன்னு சொல்றாவா. நாமி அப்படி வெளியே போய் நின்னுகிட்டு இருக்கா. லூஃபி தலைமையில ஒரே ஒரு பண்ணு இருக்கு, அதை தட்டி விடுதான் நாமி. உன்ன அந்த பண்ணு அப்படி சாப்பிடுதான். சடனா பார்த்தா நாமி வாரா. நாமி வந்து ஷாக் ஆகுறா. எல்லா பண்ணும் தொலைஞ்சு போயிருச்சுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. லூஃபி வேணுக்குள்ளே வந்து எல்லாரும் பண்ண எடுத்து சின்டியான்னு சொல்லிட்டு கத்துறாவா. எடுத்துட்டு போனதே ஆபீஸ் தான். நாளா ஒண்ணும் திங்கலன்னு சொல்றான். இங்க வேற ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. பார்த்தா யாரோ ட்ரெயில போட்டு இழுத்துட்டு போன மாதிரியே இருக்கு. என்னடா இது பாதை மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை துரத்திக்கிட்டே போறாங்க. பார்த்தா யாரோ ஒரு மூட்டை போய் இழுத்துட்டு போன மாதிரியே இருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டாவா. லூஃபி நாமி தேடி போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அது அப்படியே காட்டுக்குள்ளதான் போகுது. பார்த்தா அங்க ஆபீஸ் தரதரம் இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கா. என்னன்னு பார்த்தா கயர்லாம் ஏறி பண்ண தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கா. பாஞ்சு பறந்து போறா. பார்த்தா நாமி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டா. நம்ம இன்னொரு சைடு போனோம் சொல்லிட்டு இருக்காவா. லூஃபி அப்படின்னு மட்டும் தான் சொல்றா. உடனே நம்மள கம் கம் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு படுத்துட்டான். பார்த்தா அவளும் பிரிட்ஜ் மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கா. இங்க ஒரு வழியை வந்துட்டா. கிராண்ட்பா ரியோன்னு சொல்லிட்டு ஒரு குகைக்குள்ள வராவா. என்னடா இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், எங்க தாண்டா அந்த பாதெல்லாம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி நாமி நடந்து வரா. பார்த்தா ஒரு குகைக்குள்ள போறாவா. பார்த்தா ஆபீஸ் உள்ள வந்துட்டு யாரோ ஒருத்தவங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்காவா. உங்களுக்காண்டி கிராண்ட்பா போக்குடோட பண்ணு கொண்டு வந்திருக்கேன், இதை நீங்க சாப்பிடுங்க, கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுங்க சொல்லிட்டு இருக்காவா. அதோட பேச்சு சத்தத்தை கேட்டுட்டு நாமி லூஃபி அப்படி உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. உங்களை பத்தி தான் க்ளூ கட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உங்களை பத்தி நான் எதுவுமே சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சடனா லூஃபி வந்துட்டான். ஏ ஆபீஸ் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க முன்னாடி வரான்னு சொல்லிட்டு கத்துறா. பார்த்தா யாரோ ஒரு ஆள் இருக்காங்க. என்னது இது ஆபீஸ் சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இங்க நாமி சதறிட்டா. பார்த்தா ஒரு பெரிய டிராகனே படுத்திருக்காங்க. என்னதெல்லாம் இது சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சொல்லிட்டு லூஃபி பாஞ்சு போறான். டேய் லூஃபி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இது உண்மையிலே உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். பக்கத்துல இருந்து தள்ளிவான்னு சொல்லிட்டு கத்துற ஆபீஸ். அப்பனா உண்மையிலே டிராகன்ஸ் எல்லாம் இருக்கா, லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறான் நாமி. ஏ டிராகன் நீ எங்க இருந்து வந்தன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே அது கண்ணை மட்டும் தான் திறக்கு. நீ என்ன சொல்ல வர எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ வீட்டுக்கு போனவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. உடனே அது கண்ணை சக்கி. லூஃபி கிராண்ட் ரியோ சொல்றா நீ அதோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீ நல்லால் முதற்கொண்டு சொல்றான்னு சொல்லிட்டு இருக்கா ஆபீஸ். ஆபீஸ் கேக்கா நான் கிராண்ட் ரியோட மைண்டை வந்து ரீட் பண்ண முடியும், நீ எப்படி ரீட் பண்றான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா முடிஞ்சிச்சு, ஆனா எப்படி தான் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டிருக்கீல அப்படிதானு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. உனக்கு டெவில் ஃப்ரூட் இருக்கான்னு சொல்லி கேக்குறா. ஆமா நான் விஸ்பர் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதனால அனிமல்ஸ் என்னெல்லாம் மைண்ட்ல யோசிக்கோ அதெல்லாம் என்னால ரீட் பண்ண முடியும்னு சொல்றா. அதனாலதான் அங்க எப்படி காத்தடிக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு நீ சொன்னியான்னு சொல்லிட்டு நாமி கேக்குறா. ஆமா நான் அந்த கடல் பறவைட்ட கேட்டேன், அதுகளே சொல்லுச்சுன்னு சொல்றாவா. விஸ்பர் ஃப்ரூட்டுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும், கிராண்ட்பா ரியோ வந்து சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்கா. சடனா ஒரு இடத்துல பூ பறிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி காத்தா பறக்கு. அவளுக்கு ஏதோ ஒரு சேட் வாய்ஸ் வரது மாதிரியே இருக்கு அவளுக்கு. பார்த்தா அந்த சமயத்துல தான் வந்து மலையை நோக்கி வேக வேகமா
வேகமா ஓடி வந்திருக்கா. பொறுமையா இருக்க, உங்களை காப்பாத்த நான் வரேன்னு சொல்லிட்டு ஓடி வரா. அப்பதான் வந்து அந்த கிராண்ட்பா ரியோ உள்ள படுத்திருக்காரு. அதான் அந்த டிராகன். இவரை பார்க்க வர நேரத்துல இவருக்கு எனர்ஜியே இல்ல, இவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸை விட்டு தனியா வந்திருக்காரு, எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. டிராகன் நெஸ்ட் விட்டு வெளியே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காவா. இது லாஸ்ட் ஐலண்ட்ல இருந்து இவர் வந்தாரா, அது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே மூழ்கிருச்சு அப்படிதானு சொல்லிட்டு நாமி கேக்குறா. கிராண்ட்பா ரியோ சொன்னாரு ஒரு சமயம் வரும், அந்த சமயத்துல லாஸ்ட் ஐலண்ட் வெளியே வரும்னு சொன்னாரு, கண்டிப்பா அதுக்காண்டி இவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காவா. இவருக்கு ஏகப்பட்ட மெமரி இல்ல, இவர் எனர்ஜி எல்லாம் இழந்து போய் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா எனர்ஜி இல்லாதனால இவர் ஐஸ்லாண்ட் எங்க இருக்குன்னு இவரால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாவா. ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் படிச்சேன், ஆனா எனக்கு இது வரைக்கும் ஒரு க்ளூ கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காவா. எனக்கு இந்த விஷயம் தெரியும் சொல்லிதான் நேவிக்காரங்கள என்ன தேடி வந்துட்டாங்க, ஆனா அவங்க மிஸ்டேக் பண்றாங்க, டிராகனைட்டை தேடி தான் அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த டிராகனைட் பவர் அவங்க யூஸ் பண்ணலாங்கன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு நாமி கேக்குறா. ஆமான்னு சொல்ற ஆபிஸ். அவங்க என்ன கேள்வினாலும் கேட்கணும்னு நினைச்சாங்க, ஆனா எதுவுமே சொல்லவே இல்ல. ஆனா கிராண்ட்பா ரியோட கிளால்ல உள்ள நகத்தை வச்சு நான் கெட்டி தொங்க விட்டுருந்தேன், அதை அவங்க பாத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. இங்க வச்சிருக்கதே பெரிய பிரச்சனை தான், கிராண்ட்பா போக்குடன் கூட இவரை தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. கிராண்ட்பா ரியோ நார்மலாவாரு, அவரோட டிராகன் நெஸ்ட்டுக்கு அவர் போய் சேருவாருன்னு சொல்லிட்டு இருக்காவா. வருஷம் ஆனாலும் பிரச்சனை இல்ல, அதை நான் கண்டுபிடிச்சு அவரை சேர்க்க வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்லிட்டு இருக்காவா. அவ்வளவுதான விஷயம், அவர் நான் கூட்டு போறேன்னு சொல்றான் லூஃபி. டேய் லூஃபி, நம்ம இங்க இருந்து கிளம்பணும்டா, அது மாதிரி லாஸ்ட் ஐலாண்ட் இருக்கானே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. லெஜெண்டரி மில்லியனர் டிராகன் வந்து உண்மையிலே இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, கண்டிப்பா லாஸ்ட் ஐலாண்ட் எங்கேயாச்சும் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிப்போம்னு சொல்றான் லூஃபி. போறோம் கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சொன்னாலும் புரியாது, அது மேப்ல இல்ல, சரி நீ சொல்லிட்ட போயிருவோன்னு சொல்லியிருக்கா நாமி. கூட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு ஆபீஸ் கேக்குறா. நான் முடிவு எடுத்துட்டேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு இவரை காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு இருக்கா லூஃபி. ஆனா கிராண்ட்பா ரியோ வந்து லூஃபியே கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்க அதுக்குள்ள பிரான்ச் 8 உள்ள கப்பலை கட்டுறாங்க, நேவி ஸ்ட்ரெயிட்டா தேடிதான் வந்து ஆபீஸ் ஊரை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா லாஸ்ட் ஐலாண்ட பத்தி தெரியும், அங்க போய் டிராகனைட்டை எடுக்கதான் நம்மளோட முதல் வேலைன்னு சொல்லிட்டு இருக்கான் ஏரி. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கம்பறாதீங்க. See you, bye.